ஷே என்னப்பா பிரமா முன்னால் கணக்கு போகல நாங்கள் போகலையா அப்படின்னு நீ நினைக்கியா? சூரியன் பேசுகிறேன். தப்புக்கு தண்டனை கிளியராக கொடுப்பான்ப்பா உங்கள் அண்ணன். கடவுள்னா அவன் தான் கடவுள். எப்படி அதை எதுக்கு திராசை பிடிச்சி நிற்கான்? தப்பு செஞ்சு வச்சிருக்கடா. நீதி நியாயத்தை ஆதியில் கொடுத்தது இந்த இட திராசு. அதான் நீதி. நீதி நீதி நியாயம் எல்லாம் 7 சிம்மத்து சேட்டை செஞ்சேன். அழிச்சு நாக்கை கடிச்சு இப்போ நிற்கான், வெறியில் நிற்கான். இயற்கையை கொடுத்ததை செயற்கையாக்கி பூரா பாழாக்கிட்டான். மக்களை பூரா கிறுக்கு பிடிச்சி லூசு பிடிக்க பித்து பிடிக்க அந்த பேப்பருக்கு விட்டுட்டான். அம்புட்டும் 2ஆம் நம்பர் பார்க்குறவன் இன்னும் 100 பேர் வேலைக்கு போட்டால் இன்னும் 10,000 ஏக்கர் வாங்கலாமா, இன்னும் அந்த அங்கே என்னத்தை போடலாமா இங்கே போடலாமான்னு ஓடுதான். உனக்கு நேரம் நெருங்கி வருதுடா. கல் தோசை குண்டி உட்காந்து போகிறல சரியாப்பா சிரிக்க அந்த மாதிரி வேகத்தில் இருக்கான். இடம் இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா இல்லை முட்டா கூதிமனை. பொண்டாட்டி பிள்ளைக்கு உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயம். அதை தகுத்து அழித்து உட்காந்துருக்க, நாக்கை கடித்து அழிச்சிருக்க. சரியா? எத்தனை பாயிண்டில் நீ உட்காந்துருக்கன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு அந்த காகித பேப்பர் பணம் கண்ணை மறைக்கி 2ஆம் நம்பர் வியாபாரம் வைக்கலடா முட்டா கூதிமனை. அந்த பேப்பர் கண்ணை மறைக்கி சூடு வைக்கல தான் அந்த கண் உனக்கு தெரியும். ஐயையோ இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான் அதான் சூடு வைக்காங்க குண்டியில். நம்ம வெந்து பொக்களமாகி தன்னால் படுக்க முடியல, தின்னதை கழிக்க முடியல, திங்க முடியலன்னு அப்போ தாண்டா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறோம். ஒன்று நாக்கை வெளியே வரும். சரிதானப்பா? 2ஆம் நம்பர் கணக்கு போட வேண்டியிருக்கு. இது லேசாக கணக்கை விட்டுருவோம். இப்போ அவன் என்ன வீராப்பா கூடுதலாக நிற்கான் 2ஆம் நம்பர் பார்க்குறவன். கண்டார ஒளிமனை உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கல் சூடு வைக்கிற உனக்கு அந்த கண்ணீர் வரும். புரியுதா இல்லையா? அகம்பா சேட்டை பண்ணாமல் போ, பொத்தி போ. உன் குண்டியில் பெண்ணுக்கு ஆணுக்கும் மறைக்க ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை மூடி கட்டி போ. சரியா? ஆடாத. ஆடுனா சூடு வச்சு எரிஞ்சு போடுவாங்க. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. என்னப்பா கோற்றா? கோற்றுக்கு கணக்கு எனக்கு போடுவான். அப்போ தான் உள்ளே நுழைவேன். ஏன்னா இப்போ இந்த 76 வருஷம் ஆண்டு காலமாக கோர்ட்டு நீதிபதியை கையெழுத்து போடுறதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நிற்கி கையெழுத்து போட்ட கையெழுத்து தப்பிச்சு போகிறான்லப்பா. எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ சில சர்ச்சி கோட்டார் உட்கார்ந்து நடத்தக்கூடிய சர்ச்சி கோட்டார் பயந்து நிற்கிற ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் பயத்தில் நிற்கி, பயமில்லாத ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் அது இருக்குது. பெண்ணு பூரா பயம் ஆகிப்போச்சு. பெண்கள் பயப்படுது. அம்மா உட்காந்துருக்கு, தப்பு இது வரக்கூடாது, தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுக்கணும்னு பெண்ணு வருது. ஆணு 50% பயம், 50% பயம் இல்லை. பயம் இல்லை. இப்போ ஐயா உட்காந்துருக்கார், கடவுள் உட்காந்துருக்காரு. நேரம் நம்ம கேட்போம், நேரம் வந்து ரூட்டியாக கேட்போம். நம்ம ஐயா நீதிமன்றம் கொடுத்துருக்காரு, நம்ம அங்கே தவறுதலாக வருது, பூரா சேட்டை பண்ணுதான் அப்படின்னு இருக்கிற ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் நேரடியாக வரலாம். அந்த பயம் நெஞ்சில் இருக்குது. ஆனால் அவன் வந்து சொல்லுதான்ல, வா என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு, உட்காந்து கேளு, என் பிள்ளை இருக்கு, நான் இருக்கேன், வா பார்வதி இருக்கா, உட்காந்து அந்த கேள்வி கேளு. அகம்பா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான், அழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். குளத்து கீழே என்னென்ன வீடு கட்டவா மில்லு தொழிற்சாலை போடவா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். பாரு அது எல்லாம் என்ன செக் பண்ணுங்கிற வார்த்தை விட்டுருவான். அதுக்கு தான் வரமாட்டேங்க அங்கே. புரியுதா? உனக்கு புரியுதா இல்லையாப்பா? அதான் வரமாட்டேங்கி. வந்தால் தான் கொடுத்துருவான்ல. கொடுத்தவொடனே இராணுவம் உள்ளே வந்துடும். டக்கு 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 டக்குன்னு அந்த பாயிண்டை கொடுப்பான். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியாச்சு. ஆடுதான் பூமி பலாக்கு தான். பூமி ரத்த கண்ணீர் வடிக்கி விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடான்னு கொடுத்தா 100 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சு விளைய வச்சு லோடாக விற்றுக்கிட்டாலே தான். அப்போ அவனுக்குலாம் கொடுக்குற கொடுப்பு எப்படி கொடுப்பான்? குண்டியை உட்கார வச்சு பொக்களமாக விட்டுருவான் விவசாயத்துக்காரனுக்கு. விவசாயம் பார்ப்பான் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் விற்பனைக்கு. அவன் விற்பனைக்கு விட்ட நெல் கவர்மெண்ட்டு டிஎன்சிகள் நெல் வச்சு கை பார்த்து மாற்றி விற்கான். எம்எல்ஏ, ஒரு எம்பி, மந்திரி, முதலமைச்சர். இதில் என்ன கூத்தடிக்காம பார்த்தியா? இதில் பெரிய விளையாட்டு இருக்கப்பா. விவசாயத்துக்கு உள்ள விளையாட்டு பெரிய விளையாட்டு இருக்குது. அதான் கோர்ட்லேருந்து வரமாட்டேங்க. ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்லேருந்து நீதிபதியே வரல. பெரிய சிக்கல் வச்சுருக்கான் கடவுள். அதே பேதான்ல பெரிய சிக்கல் எம்எல்ஏ வச்சுருக்கான். எல்லாம் அவர் புட்டு எடுத்து விட்ருவார். கணக்கு ஓப்பன் பிளஸில் வந்துடும். ஐயையோ அப்படிங்கிற நினப்பில் சர்ச்சு கோட்டார் மனசில் ஓடுது. இல்லைன்னு இல்லை.
ஆனால் வரக்கூடிய நீதிபதியை போகணும் ஐயா பார்க்கணுங்கிறத மதுரை நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு 3 நீதிபதி நினைக்காம்பா ஐயா பார்க்கணும் அப்படின்னு. சிலுவத்தூர்லேயும் 2 நீதிபதி நினைக்கும். ராஜபாளையம் அது நினப்பு இல்லை. சரியா? சிலுவத்தூர் நினப்பு 2 நீதிபதி ஐயா பார்க்கணும். இதுக்கு என்ன விடை? வா, அதான் திரைய ரோகத்தில் விட்டாச்சுல, நீ ஆண்டு வா, ஒத்தையில வா, எதுக்கு பயப்படுத? வா ஐயா பாரு, கும்பிட்டு போ, பையன் இருப்பான், கும்பிட்டு போ. அதுக்கு விட வேறு பார்ப்போம். வந்து வா, ஐயா எப்படி உட்காந்துருக்காருன்னு பார். நீதிமன்றம் எப்படி இருக்குது? கைலாசத்தில் கோட்ஸில் இராணுவ நீதிமன்றம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். மதுரை நிற்க மாட்டான், சொல்ல முடியாது. நான் ஒரு கணக்கில் வெளியே ஏறினவனே நானே இழுத்துட்டு வருவேன். மதுரை நீதிமன்றம் நீதிபதியை 3/4 சத்தியம், புரிஞ்சுக்கோ.